அதே 8வது வசனத்திலே பார்க்கிற போது ஆண்டவர் அவனை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தின போது ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய காரியமாய் யார் போவான்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்தமான உடனே அவனுக்குள்ள ஒரு தேவ பலன் வந்ததுங்க. வந்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவரே உம்முடைய காரியமாய் நான் போகிறேன். இன்றைக்கு தேசத்திற்குள்ள அல்லது ஒரு சில பாரத்துல இருந்து, துக்கத்துல இருந்து, ஒரு சில பிசாசின் போராட்டத்துல இருந்து நீங்கள் எழும்ப முடியாமல் இருக்க காரணம் என்ன? உங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு சில பாவங்கள். இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி பாவத்திற்குள்ளே இருப்பீர்களா என்று சொன்னால் இன்றைக்கே உங்களுக்கு மனம் திரும்புகிற நாள். ஏனென்றால் சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் சுதந்தரித்து வைத்து விட்டார். எல்லா நன்மையும் தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அவர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து வைத்து விட்டார். ஒன்னே ஒண்ணுதான், எந்த ஒரு பாவமும் மரியாத, எந்த ஒரு பாவமும் எனக்குள்ள இராத ஒரு பரிசுத்தவானாய் தேவனுக்கு முன்பு நீங்கள் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.